ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க வெறித்தனமாக காத்துட்ருக்க நம்ம விகா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணிடுவாங்க. சைன் பண்ணதுமே லாயர் அங்கேருந்து கிளம்புனதும் காவேரி விஜய் கிட்டே கேட்பாங்க, அம்மா சைன்லாம் வாங்குறீங்க, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு முடிவில் இருக்கீங்களா? என்னென்னமோ பண்ணுறீங்க, சைன் எல்லாம் வாங்குறீங்க, ஏன் என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னை ஒரு பொருட்டாகவே நீங்கள் மதிக்கிறது கிடையாதா? இந்த வீட்டில் நான் எதுக்கு தான் இருக்கேன்? ஒரு பொம்மை மாதிரி வச்சுட்ருக்கீங்கன்னா இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்குது. நான் உங்களோட எமோஷனுக்கு வேல்யூ பண்ணி நான் எல்லாத்தையும் தள்ளி கொடுத்து போகிறேங்கிறதுக்காக நான் எதையுமே ஏற்று பண்ண அர்த்தமே கிடையாது. கொஞ்சம் என்னை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிருவார். என்ன காவேரி, எதுக்கு நீ இப்போ டென்ஷன் ஆகிறா? இப்போ என்ன உங்ககிட்ட ஒரு சைன் தானே வாங்கினேன், என்ன உன் சொத்தை எழுதி வாங்கினேன், உன் சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே கிண்டல் பண்ண, இங்கே பாருங்கள், இந்த கிண்டல் பண்ணுறது நக்கல் பண்ணுறதுலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்கள் எல்லா விஷயத்தையும் நாசுக்காக பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டு போயிடுவீங்க, அதுக்கெல்லாம் நாள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக அங்கே தாத்தா வந்துடுவார். தாத்தா வந்ததுமே என்ன காவேரி என்னாச்சு, ஏன் கோவமாக விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்க, காலையிலேயே ஒன்று டென்ஷன் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை தாத்தா அதெல்லாம் இல்லை தாத்தா, ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா அந்த அக்ரிமெண்ட், அதாவது கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை இங்கேருந்து மறைக்கணும், இங்கேருந்து வேஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கிழிச்சு போட்டுடலாம். அதான் விஜயே சொல்லிட்டாங்களே, கான்ட்ராக்ட் ஒன்றுமே கிடையாது, கான்ட்ராக்டெல்லாம் மறந்து நாங்கள் 2 பேரும் புருஷன் முன்னாடியே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு. ஸோ கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை தேவையில்லாமல் இதுக்கு நம்ம இங்கே பத்திரப்படுத்தி வச்சுட்ருக்கணும், அது ஒரு ஆகாத விஷயம். இந்த அபசகுணமான விஷயத்தை இந்த வீட்டிலேருந்து முதல்ல தூக்கி எரிஞ்சால் மட்டும்தான் காவேரி விஜய்க்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகி அவங்களுக்கு கொடுக்க விரிசல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாகி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கபோர்டுக்குள்ளே அந்த இருக்கிற கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை எடுக்கிறதுக்காக தாத்தா உள்ளே போவார். தாத்தா உள்ளே போகும்போது கரெக்டாக காவேரியும் உள்ளே போவாங்க. காஃபி வேணுமான்னு கேட்குறக்காக போகும்போது கரெக்டாக அந்த பேப்பர்ஸை எடுத்து வச்சுட்டு கையில் நின்றுட்டுருப்பாரு தாத்தா. அதை பார்த்ததுமே காவேரி, என்ன தாத்தா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கரெக்டாக காவேரியை பார்த்ததுமே ஒரு மாதிரி பதட்டத்தில் தாத்தா அந்த பேப்பர்ஸை மறைக்க ட்ரை பண்ணி உள்ள கபோர்டுக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வைப்பார், கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாம். காவேரிக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடும். ஒருவேளை ராகினி சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பேப்பரை தான் மறைச்சி வைக்கிறாரோ, ஒருவேளை கண்டிப்பாக டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் விஜயை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை என்கிட்ட மறைக்கிறாரு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவர் என்னை வேண்டவே வேண்டான்னு முடிவெடுத்திருக்காரு. விஜய் தான் எப்போவுமே எதையும் ஓப்பனாக சொல்ல மாட்டார், அவருக்கு இஷ்டத்துக்கு அவருக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவரை தட்டி கேட்குறக்கும் இந்த வீட்டில் யாருமே கிடையாது. தாத்தா ஒருத்தர் தான் எனக்காக சப்போர்ட் பண்ணி இப்போ கூட என்கிட்ட இந்த டிவோர்ஸ் பேப்பரை மறைக்க பார்க்குறாரு. ஒரு வேளை டிவோர்ஸ் பேப்பரை எனக்கு தெரிஞ்சிருதுன்னா நான் சங்கடப்படுவேன், அவரை விட்டு போயிடுவேன்றதுக்காக விஜயை சமாதானப்படுத்திக்கலான்ட்டு தான் டிவோர்ஸ் பேப்பரை என்கிட்ட மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களே புரிஞ்சுக்கிட்டு, தாத்தா சரி தாத்தா நான் அப்புறம் வரேன்னு தாத்தா, உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கேட்டுட்டு போயிடுவாங்க. தாத்தாவும் அங்கேருந்து அந்த பேப்பர்ஸை உள்ளே வச்சுட்டு வெளியில் வந்துடுவார். காஃபி கொடுமா அப்படின்ற மாதிரி காவேரிக்கிட்டே பேசிட்டு கேஷுவலாக பேசிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போய் அந்த பேப்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. காவேரி யோசிப்பாங்க, 1000 தான் இருந்தாலும் நம்மளே தப்பாக யோசிக்கக்கூடாது, எதையுமே ஏன் நம்மளுக்கு 1க்கு 2ஆக யோசிச்சுட்டு இருக்கணும், அந்த ராகினெல்லாம் ஒரு ஆளுன்னு அவள் சொல்கிறத நம்பியெல்லாம் நம்ம தப்பாக எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. இவ்வளோ தூரம் அவன் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நம்மளே போய் அந்த பேப்பர்ஸை பார்த்துடலாம், அது என்ன தான் விஷயம், தாத்தா என்ன ட்ரை பண்ணாரு மறைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்மளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாத்தா வெளியில் போனதுமே அந்த கபோர்டுக்குள்ளேருந்து பேப்பர்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்ததுமே அந்த அதில் கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்கும். அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆயிடுவாங்க காவேரி. இன்னும் இதுக்கு கான்ட்ராக்ட் பேப்பரை மறைச்சி வச்சுட்ருக்காரு, தாத்தாக்கு விஷயம் தெரியுமா ஏற்கனவே, அவர் எதுக்காக கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் தாத்தா கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொல்லியிருக்காரு, அப்போ கான்ட்ராக்டை அவர் இன்னும் மறைக்க கிடையாது, இன்னும் மறக்கவும் கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் கான்ட்ராக்ட் பேப்பரை இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், என்னை பொண்டாட்டி இல்லைங்கிறதுக்கு வேண்டி ஒரு எவிடன்ஸ் காட்டணுங்கிறதுக்கு வேண்டி தான் அவர் இன்ன வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் பத்திரமா வச்சுருக்காரு. இதுக்கு மேலே நான் அவர் கூட இந்த வீட்டில் இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை பார்த்ததுமே என் மனசு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறதும் ஒன்று தான், நடப்பணமாக வாழறதும் ஒன்று தான். தாத்தாக்கும் இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சு தான் என்னை கன்வின்ஸ் பண்ணணும், விஜய் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி என்னையும் விஜயும் சேர்த்து வச்சணுன்றதுக்காக தான் அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ அவர் வயசான காலத்தில் அவர் என்ன பண்ணுவார், அவர் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காரு. பட் இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் இவர் எதுக்காக இப்படி பத்திரப்படுத்தி வச்சுருக்காருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ராகினி சொன்ன மாதிரி கண்டிப்பாக கான்ட்ராக்ட் விஷயமும் இந்த லாயர்கிட்ட டிவோர்ஸ் விஷயத்துலையும் கான்ட்ராக்டை ஒரு எவிடன்ஸாக காமிச்சு தான் டிவோர்ஸ்க்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணி அவர் கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன்னு பயங்கரமாக அழுதுகிட்டு ரூமுக்கு ஓடிடுவாங்க.
அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாயர்கிட்டேருந்து விஜய்க்கு கால் வரும். எல்லாமே அஃபிஷியலாக ப்ராசஸ் ஆகிடுச்சு. இனிமேல் வந்துட்டு கம்பெனியில் வர எல்லா ஷேரிங்கும் எல்லா ப்ராஃபிட்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக வந்துட்டு காவேரி மேடமோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதில் ஈக்குவலாக ஷேர் ஆகி 50% வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி எல்லா சேஞ்சஸும் பண்ணியாச்சு. அஃபிஷியலாக உங்களுக்கு மெயிலும் அனுப்பியாச்சு சார். ஸோ இதுக்கு மேலேயாவது நீங்கள் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுங்க. பாவம் அவங்களுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்து வச்சுருந்தீங்க போல இருக்குது. சந்தோஷமாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி லாயரும் சொல்லிவிட்டு கட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக வந்துட்டு தாத்தாவும் அங்கே வரும்போது விஜய் அந்த விஷயத்தெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லுவார். தாத்தா வாங்க வாங்க, இப்போ தான் வந்து நம்ம லாயரும் கால் பண்ணார். அஃபிஷியலாக வந்துட்டு காவேரியோட ஷேரிங்ஸ் அவளோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இனிமேல் வந்துட்டு ஈக்குவலாக ஷேர் பண்ணுற மாதிரி அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாராமா. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் காவேரி கிட்ட வந்துட்டு சொல்ல போகிறேன். காவேரிக்கு இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி ரூமுக்கு போவார். விஜய் வந்துட்டு பெட்ரூமுக்கு தேடிட்டு போகும்போது காவேரி அழுதுகிட்டே படுத்திருப்பாங்க. கரெக்டாக விஜய் வரதை ரெகக்னைஸ் பண்ண காவேரி வந்துட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா காவேரி காவேரி எந்திரிமா எந்திரிமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எந்திரிமா எந்திரிமான்னு சொல்ல காவேரி யோசிப்பாங்க. ஒருவேளை டிவோர்ஸ் விஷயத்தை தான் என்கிட்ட சொல்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா நான் செத்தே போயிடுவேன். கண்டிப்பாக உங்கள் வாயிலேருந்து நான் இதை கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம தூங்குற மாதிரியே நடிச்சிட்ருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு விஜயும் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா போல இருக்குது பாவம். நைட்டெல்லாம் வந்துட்டு நான் அங்கே பண்ண கூத்தில் இவ்வளோ தூங்கியிருக்க மாட்டான். நான் நைட்டெல்லாம் வந்துட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணேன்னு தெரில. காவேரியோட தூக்கத்தை நல்லா கெடுத்துருந்துருப்பேன் போல இருக்குது. சரி அவள் தூங்கி எந்திரிக்கிட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வருவாள் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிவின் குமரனை வர சொல்லியிருந்திருப்பாரு. குமரனை நான் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு வேண்டி நிவின் கூப்பிட்டுருந்துப்பாரு. ஸோ அவங்க வீட்டுக்கே வந்துட்டு குமரனும் போயிருப்பாரு. என்னடா நிவின் எப்படி இருக்கா, ஏன் என்னாச்சு, திடீர்னு எனக்கு காலெல்லாம் பண்ணி வர சொல்லியிருந்தேன், ஏதாவது பிரச்சனையா திரும்பவும் யமுனா கூட அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கெல்லாம் ஓகே தான், இப்போ தான் வந்துட்டு பெரிய பிரச்சனை நடந்து எல்லாமே ஓஞ்சுது, பரவாயில்ல தான், அங்கே அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ என்னடா அத்தைக்கு தன்னெலாம் முறை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன், ஓ யமுனாவை ஏற்றுக்கிட்டியா, சந்தோஷமாக இருக்கு நிவின் உன் வாயிலேருந்து இப்படிலாம் கேட்குறக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் கிண்டல் பண்ணாதீங்க, நான் சொல்லுங்கள் நானே கடுப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைடா அதெல்லாம் அங்கே ஓகே தான், அவங்க அப்போவே மறந்துட்டாங்க, நிவின் நீ இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத நினச்சி அவங்க ஆறுதல் படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி எப்படின்னா இருக்கா அப்படின்ற மாதிரி மெதுவாக கேட்பாரு. உடனே குமரன் சொல்லுவார், எங்கடா காவேரி எல்லாம் ஓகே தான், என்ன இந்த வெண்ணிலா பிரச்சனை தான் அங்கே அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்குள்ளே பெரிய கேப்பை வந்துட்டு உண்டாக்கிட்டு இருக்கு, மற்றபடிக்க விஜய் ரொம்ப நல்லவர்றா, தங்கமான மனுஷன், சொக்க தங்கண்டா அவர் மற்றவங்களுக்காகவே அவ்வளோ யோசிக்கிறாரு, காவேரிக்காக என்னெல்லாம் யோசித்து வச்சுருப்பாரு, காவேரி வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், காவேரி தான் எல்லாமே, ஆனால் இந்த வெண்ணிலா இருக்கிறனால வந்துட்டு அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும், அந்த பொண்ணை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படிங்கிறதுலேயே அவர் மைண்டு ஃபுல்லாக இருக்குது, காவேரி அவர்னாலே வந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியல, மற்றபடிக்கு எல்லாம் ஓகே தான் நிவின் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன், பட் அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல, காவேரிக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த டைமில் கூட நான் அந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தேன்னா அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயத்தில் தான் நான் இப்போ உங்களை கூப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னண்ணா சொல்கிறீங்க, என்ன நிவின் சொல்கிற, உங்ககிட்ட தெரியாத விஷயம் ஒன்று இருக்கா, நீ என்ன மறைச்சி வச்சுருக்க, அப்படி காவேரி விஜய்க்குள்ளே என்ன சீக்ரெட் வந்து உனக்கு தெரியும், என்னடா ஏதாவது லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்காதா, உனக்கு தெரிஞ்ச அப்படி என்ன ரகசியம் இருக்குது, எனக்கே தெரியலையாமா, அதே வீட்டுக்குள்ளே இருக்கேன், காவேரி என்கிட்டயும் சொல்லலை விஜயும் சொல்லலை, உனக்கு என்ன அப்படி ஒரு ரகசியம் தெரியும், ஏதாவது இருந்தால் சொல்லிடுடா, ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்குள்ள, வெண்ணிலாவை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லைண்ணா, முதல்ல காவேரி விஜய் எதுக்காக கல்யாணம் பண்ணாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதான்டா நாங்கள் அங்கெல்லாம் குடி போனதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு அவங்க தாத்தா பாட்டி வந்து கேட்டிருக்காங்க, காவேரி பொண்ணு கேட்டிருக்காங்க, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வீட்டில் வேண்டான்னு சொன்னதுனால காவேரி வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி விஜயை போய் தனியாக கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ தானே, அன்றைக்கி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, சொன்னது தானே, நீ என்ன புதுசாக ஆரம்பிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைண்ணா அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குது, காவேரி வந்து விஜய் கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கான்ட்ராக்ட் கல்யாணமோ, என்ன நிவின் புதுசாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலடா, கான்ட்ராக்டில் எதுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்படின்னா என்ன கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணுறதுனா என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, கரெக்டாக வந்துட்டு அந்த டைமில் பசுபதி உள்ளே வந்துடுவார், உள்ளே வந்ததுமே நிவின் பேச்சை மாற்றிடுவார், நிவின் வந்துட்டு கஞ்சாடிலே குமரன் கிட்ட சொல்லுவார், இப்போ எதுவும் பேசிடாதீங்க, இந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், இந்த ஆள் மோப்பம் முடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பேசுங்க அப்படின்ற மாதிரி நிவின் கண்ணிலேயே வந்துட்டு குமரன் கிட்ட சைகை பண்ணிடுவார், உடனே குமரனும் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருவார், என்னடா சாப்பிட்டியா அப்படியான்னு சொல்லி பேச, உடனே பசுபதி கேட்பார், என்ன டெய்லர் தம்பி இந்த பக்கம் என்ன காற்று வீசியிருக்கு, இன்னும் என் மாப்பிள்ளைக்கிட்ட பேசுகிறத பழகிறத நீங்கள் நிறுத்தலையா, ஆமாம் இப்போல்லாம் தான் நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டீங்கல்ல, எல்லாம் சகல முறை ஆயிட்டீங்கல்ல, இன்னும் பழக்க வழக்கம் அதிகமாக தானே செய்யும், ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து போகிறத நிறுத்திக்கோ, அப்புறம் என் தங்கச்சிக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், உனக்கு அங்கே வசதி இல்லைனாலும் விஜய்
சகல இருக்கார்ல, அவரை நம்பி ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதானே, ஏன் அவன் வந்துட்டு எதுவும் பண்ணி கொடுக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க குமரனுக்கு உடனே கோவம் வந்துடும். இங்கே பாருங்கள், தேவையில்லாத பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க, இந்த மாதிரி மரியாதை குறைவாக பேசுகிறது எங்கள் ஃபேமிலியெலாம் இழுத்து வச்சு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னேன். அடடா, என்ன புதுசாக இருக்குது, டெய்லர் தம்பிக்கு நம்ம குமரன் தம்பிக்கு கோவமெல்லாம் வருது. கொடைக்கானல் இருக்கும்போது பொட்டி பாம்பாக இருந்தாப்புலையே சென்னை வந்தது நல்லா வாயெல்லாம் ஜாஸ்தியாயிருச்சு. என்ன இந்த விஜயோட ட்ரைனிங் எல்லாம், அவனே உருப்படாதவன், அவனே வந்துட்டு ஓவராக சீன் போட்டுட்ருப்பான், அவனையே அடக்கிறது எப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இதில் உன்னை வேற குழப்பி விட்ருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நிவினுக்கு கோவம் வந்துடும். உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மாப்பிள்ள என் தங்கச்சி பார்க்க நான் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க, உங்கள் தங்கச்சி உள்ளே தான் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்கள், தேவையில்லாத பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, வாங்கினா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு குமரனை கூப்பிட்டு வெளியில் வந்துடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பசுபதிக்கு கால் வரும் ராகினிக்கிட்டேருந்து. ராகினி கால் பண்ணதுமே பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா நீங்கள் அங்கே என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தீங்க, இங்கே விட்டீங்க, அதோட சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கொடைக்கானலில் ஏதோ வந்துட்டு எனக்கு என்னங்கிற மாதிரி அங்கே ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குது தெரியுமா, நீங்கள் ஒரு நிமிஷமே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டெல்லாம் நான் தூங்குறது கிடையாது. நம்ம நினச்ச மாதிரி அந்த விஜய் வந்துட்டு காவேரியை கழட்டி விட்டுட்டு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணுவான், வெண்ணிலாவை ஏற்றுக்குவான்லாம் இல்லைப்பா, இங்கே எல்லாமே வந்துட்டு உள்டாவாக நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. விஜய் வந்துட்டு காவேரி காவேரி காவேரின்னு சுற்றி சுற்றி வரான்ப்பா. அதுவும் போய் இன்னொரு விஷயம் தெரியுமா, கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக பிரியிற மாதிரி காவேரி பேரில் அவன் எழுதி வச்சுட்டான். காவேரிக்கும் விஜய்க்கும் வந்துட்டு பாதி பாதி ப்ராஃபிட் போகிற மாதிரி எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுட்டான். அந்தளவுக்கு காவேரியை வந்துட்டு அவன் லவ் பண்ணுறான்ப்பா. இங்கே அஜய்க்கு ஒரு நயா பைசா கூட கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் இங்கேருந்து சும்மா வந்துட்டு வடை தட்டிக்கிட்டு தான் இருக்கேன், இங்கே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்ப்பா என்னை இப்படி கொண்டு வந்து இங்கே சிக்க வச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக புலம்ப, எம்மா ராகினி, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், உடனடியாக அதெல்லாம் நடந்துராது. இது என்ன நான் வந்து ஆள் வச்சு செட் பண்ணி எல்லாம் பண்ணுறதா, அதெல்லாம் அவங்க மனசை பொறுத்ததுமா, அவங்க மனசெல்லாம் கலைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதெல்லாம் பண்ணியாகணும், அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா அந்த கான்ட்ராக்ட் பற்றி சொன்னனே ஏதாவது விசாரிச்சிங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, கான்ட்ராக்ட் பற்றி எனக்கு ஒரு சில நியூஸ் வந்திருக்கு, ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமா, ஆனால் வந்துட்டு அதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணாமல் நான் எதுவும் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆர்வ கோளாறில் நான் அவங்ககிட்ட சொல்லி அதை எக்குத்தப்பா நீ கொண்டு போய் முட்டுருவேன். அதனால் நான் 100% வந்து நான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய அடுத்த அடியை மட்டும் பாரு, கான்ட்ராக்ட் பின்னாடி ஒரு பெரிய உண்மையே இருக்குமா, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ என்னங்கிறது இப்போவே சொல்லுங்கப்பா, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது தெரிஞ்சுக்கிறக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்பாங்க. உடனே பசுபதி சொல்லுவார், அதெல்லாம் வந்துட்டு நான் நேரில் வந்து சொல்கிறேன், நேரில் வந்துட்டு சொன்னால் தான் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த விஜய் கிட்ட பார்த்து அவனை 4 கேள்வி கேட்காம விடவே மாட்டேன், அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய உண்மை மறைஞ்சிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுதுப்பா, கூடிய சீக்கிரம் இந்த விஷயமாவது ஒர்க் அவுட் ஆகணும், இந்த விஷயத்தினாலையாவது காவேரி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்ப்பா, எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு நான் இந்த வீட்டுக்கு ராணி மாதிரி வாழணும், அஜயை வந்துட்டு நல்லா கெத்தாக வாழ வைக்கணும்ப்பா இந்த வீட்டில், அந்த விஜயும் காவேரியும் ஒட்டுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுமா, அன்பும் அங்கே உள்ளே வரதான் போகிறாரு, நம்மளோட ராஜ்யம்தான் இனிமேல் அங்கே அப்படின்ற மாதிரி பசுபதி சொல்லிட்டு சிரிச்சிட்டே வைப்பார்.